வணக்கம். இது ரியோ ஸ்டாக் அகாடமி. திஸ் சேனல் we start only for educational purpose. சரி, ஓகே. இன்னைக்கு மண்டே நம்ம மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 221 பாயிண்ட் ப்ளஸ். எல்லாரும் கேப் டவுன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. சரி, எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக கொண்டு போகிறது தானே அவங்களோட வேலையை. சரி, ஓகே. இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 24,347 லோ, இன்னைக்கு ஹை 24,600. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குங்க. 24,370 அந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி குளோபல் நியூஸும் பெருசாக எதுவும் எஃபெக்ட் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 221 பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸ் ஆகிருக்கான். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,585. எபோவ் 24,550க்கு மேலே தான் நிஃப்டி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அந்த 550ங்கிறது அவனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அது க்ளோஸ் ஆனதுனால உங்களுக்கு 500 சப்போர்ட் எடுத்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நாளைக்கு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா இன்றைக்கி அதுவும் 500 பாயிண்ட் ப்ளஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பேங்க் நிஃப்டி ப்ளஸில் தாங்க இருந்துச்சு. நம்ம ஸ்டேட் பேங்க் பிஎஸ்யூ பேங்க் வச்சு தான் காலையில் ஃபஸ்ட்டு ஒரு 100-200 பாயிண்ட் ப்ளஸில் வந்தான் பேங்க் நிஃப்டி. இந்தியன் பேங்கு, எஸ்பிஐ, யூனியன் பேங்க்கு இதெல்லாம் தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியாக ஒரு பாதிக்கு ப்ளஸில் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐசிஐசியெல்லாம் மைனஸில் இருந்துச்சு. அதுவும் சேர்ந்து ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சியில் ப்ளஸுக்கு வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட் நியரஸ்ட்டு ப்ளஸ் கொண்டு வந்தான். அது கூட க்ளோசிங் 55,510 அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி டாப் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா எத்தனை நாள் தான். ஆமாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனும் வந்துட்டான். 309 ரூபா க்ளோசிங் ப்ரைஸு, 8 ரூபா ப்ளஸ், 8.50 ப்ளஸ்ஸு. ரிலையன்ஸ் இன்னைக்கு 18 ரூபா ப்ளஸ், 1386. ரிலையன்ஸும் கூட ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே வந்திருக்கிறேன். எஸ்பிஐ இன்னைக்கு 19, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கூட இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு 790லேருந்து ரிவர்ஸ் ஆனவன் தான் இன்னைக்கு 823 வந்துட்டான். ஐசிஐசி பேங்க் அதே மாதிரி காலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் நியூட்ரலாக ட்ரேட் ஆகிருக்கான். டாட்டா மோட்டர் இன்னைக்கு 20 ரூபா ப்ளஸ்ஸுங்க, 653 ரூபா ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கான். டாட்டா மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த போன மாதம் ஹை 723 அந்த ரேஞ்சில் இருந்தவன் கிட்டத்தட்ட 630 அந்த ரேஞ்சு, கிட்டத்தட்ட 100 ரூபா கீழே வந்துட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் ப்ராஃபிட் புக்கிங், ஷார்ட் கவர் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அவன் மேலே ட்ரேட் ஆகி இன்றைக்கி 20 ரூபா டாட்டா மோட்ரு 20 ரூபாயில் ட்ரேட் ஆகிருக்கான். சரி, ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கான். இன்றைக்கி அதிகமாக ஏறின ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்னு எடுத்துக்கிட்டாக்கா அதானி தாங்க. 105 பாயிண்ட் ப்ளஸ், 2283, 5% ப்ளஸ். சரிங்களா? அதானே அதே மாதிரி தான் லாஸ்ட்டு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 31 கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் 2440 அந்த ரேஞ்செல்லாம் இருந்தவன் இந்த ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா 2100 சில்லறையெல்லாம் வந்துட்டான். ஸோ அங்கேருந்து இன்னைக்கு அவன் 100 பாயிண்ட் மேலே ட்ரேட் ஆகிருக்கான். டாட்டா மோட்டர் அதே தாங்க, 20 ரூபா ப்ளஸ். எத்தனை நாள் கிராசிம் இன்னைக்கு 67 ரூபா ப்ளஸ்ஸுங்க, 2750 அந்த ரேஞ்சு, அதுவும் 2.5% ப்ளஸ். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு 174 ரூபா ப்ளஸ்ஸு. ஸோ டாப் லாஸர்னு எடுத்தீங்கன்னாக்கா ஹீரோ மோட்டார். ஆமாங்க, டாட்டா ஹீரோ மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா மைனஸ்ஸு. என்ன ரீசனாக்கா உங்களுக்கு மற்ற மார்க்கெட்டெல்லாம் இறங்குறப்ப ஹீரோ மோட்டர் லாஸ்ட்டு வீக்கில் பெருசாக இறங்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் இன்னைக்கு 38 பாயிண்ட் மைனஸ்ஸு. பிஇஎல் இன்னைக்கு மைனஸ்ஸு 1% நியரஸ்ட்டு. பாரதி ஏர்டெல்லும் இன்னைக்கு 1% நியூட்ரலில் தாங்க. இன்னைக்கு பெருசாக மைனஸான ஸ்டாக்னு எடுத்திங்கன்னா ஹீரோ மோட்டர் தான். பஜாஜ் ஃபினான்ஸு அது உங்களுக்கு இன்னைக்கு 1% நியரஸ்ட் மைனஸ் தான். ஸோ மாருதி, ஆமாங்க, நேற்று தான் நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடே போட்ட வீடியோவில் இன்னும் பேசிகிட்டு இருந்தோம். மாருதி மற்ற மார்க்கெட்டில் இறங்கின மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் விட மாருதி அப்படியே ஸ்டெபிலைஸாக நிற்கிறான் அப்படின்னு இன்னைக்கு லைட்டாக மைனஸ் காட்டியிருக்கான். சரி, மற்றது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஆல் ஓவர் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு இன்னைக்கு அசோக் ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு இன்னைக்கு 4% ப்ளஸ், பிஎஃப்சி 3.5% ப்ளஸ், சன் டிவி, என்சிஎக்ஸு, சிமெண்ட்ஸு, பாரத் ஃபோர்ஸு, ஓப்ராய் ரியாலிட்டி. ஆமாங்க, ரியாலிட்டி எல்லாம் இன்னைக்கு டிஎல்எஃப் இதெல்லாம் கொஞ்சம் ப்ளஸில் தான் வந்துச்சு.
டிஎல்எஃப்ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2.5% ப்ளஸ். ஆல் ஓவர் டவுன் ட்ரெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா வோல்டாஸுங்க. ஆமாங்க, வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கான். அது வந்து உங்களுக்கு மைனஸில் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட 6% நியரஸ்ட் மைனஸ் இருந்தால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி 4.5%ல் க்ளோஸ் ஆகிருக்கான். ஐபி கேபிள் அதுவும் இன்னைக்கு 3.5% மைனஸ். கான்கர் 2%, சிஞ்சின் 2%, பிஐஐ இண்டஸ்ட்ரீஸ், ஜேகே சிமெண்ட், ஆர்பிஎல் பேங்க், ஹேவல்ஸ் இன்னைக்கு 1% மைனஸ் தாங்க. முத்தூட் ஃபினான்ஸு, பெர்ஜர் பெயிண்ட், ஐடியில் பார்த்தீங்கன்னா எம்பசஸ் மைனஸ், எல்டிடிஎஸ் மைனஸ். ஸோ இன்னைக்கு பிஓஎஸ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் இன்னைக்கு ஹை கட் ஆகி ப்ரீவியஸ் ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸ். இண்டிகோ, ஜிண்டால் ஸ்டீலு, அம்புஜா சிமெண்ட்டு, கேன் பேங்க்கு, கிளென்மார்க்கு, டிக்சன், கேன்ஃபின் ஹோம், எம்என்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸு. அதே லோ பிஓஎஸ் லோ கட் ஆகி க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னாக்கா ஹேவல்ஸ், எல்டிடிஎஸ். சரிங்களா? ஸோ இன்னைக்கு அதிகமாக நமக்கு ஏறின ஸ்டாக் எதுன்னு கேட்டிங்கனாக்கா எம்சிஎக்ஸ் 234 ரூபா இன்னைக்கு அதிகமாக இருக்கான். அல்ட்ரா சிமெண்ட் அதுவும் 248 ரூபா ப்ளஸ். போட்ஸ் 385 ரூபா ப்ளஸ். ஸோ டிக்சன் 224 ரூபா ப்ளஸ். ட்ரெண்ட் 126 ரூபா ப்ளஸ். ஸோ அதிகமாக அதே மாதிரி இறங்கின ஸ்டாக்னு எடுத்துட்டாக்கா ஜேகே சிமெண்ட் 89 ரூபா, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி 61 ரூபா, ஹீரோ மோட்டர் 37 ரூபா, முத்தூட் ஃபினான்ஸ் 28 ரூபா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிகமாக இறங்கின ஸ்டாக்ஸு. நம்ம எல்என்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்என்டிக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிங்க. 15,000 கோடி உள்ள ஒர்த்துள்ள ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதானி குரூப்லேருந்து கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா லார்சன் டர்போ எலக்ட்ரிக் செக்யூர்ட் அன் அல்ட்ரா மெகா ஆர்டர் ஃப்ரம் அதானி பவர்லேருந்து கிடச்சிருக்கேன். டு செட் அப் 8 தெர்மல் பவர் யூனிட் வித் கம்பைன்டு கெப்பாசிட்டி ஆஃப் 6,400 மெகாவாட்ஸ். இந்த ஆர்டர் வந்து அதானி பவர்லேருந்து எல்என்டிக்கு கிடச்சிருக்கு. கோல்டு இன்னைக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்குங்க. சரிங்களா? கோல்டு ப்ரைஸ் ரெக்கார்ட் ஷார்ப் டிக்ளைன் ஆஃப்டர் ஷார்ப் ரேலி. ஆமாம், ரொம்ப அதாவது லாஸ்ட் வீக்கில் ஹையில் இருந்தால் கோல்டு அக்டோபர் கான்ட்ராக்ட் ஆன் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா 1,01,198 பெர் 10 கிராம் அப்படிங்கிற ரேட்டில் ட்ரேடை ஓப்பன் ஆகிருக்கு அந்த கான்ட்ராக்டு. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இந்த வீடியோவில் தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ராஃபிட் ஆப்ஷன் ட்ரேடு இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட்டில் இருக்குது. செபியும் அதே ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. என்ன காரணம்? ரெண்டே விஷயம்தான். உங்கள் கொஞ்சோண்டு பணத்தை வச்சுட்டு நிறையா எதிர்பார்க்கிறது. ரெண்டாவது இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வந்து நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும். அப்படி தவறும் பட்சத்துக்கு உங்களால் ஆப்ஷனில் வந்து ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறதா இந்த மார்க்கெட்டு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்கை வாங்கணும், ஏன் வாங்கணும், ஒரு சில ரீசன் வந்து இருக்கணும். அந்த ஸ்டாக் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டாக் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணுற அப்படின்னா அந்த நீங்கள் வாங்குற புட் ஆப்ஷன் பியரேஸில் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஆமாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரீசன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ப்ரீவியஸ் லோ கட் ஆகிருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரும், அதனால வந்து இந்த ஸ்டாக்னுடைய ஆப்ஷனை நான் வந்து பை பண்ணுறேன். இல்லை இது வந்து ப்ரீவியஸ் 5 days ஹை கட் ஆகிருக்கு, ஸோ 5 days ஹை கட் ஆச்சுன்னா இன்னொரு மொமெண்டம் வரும், அதனால வந்து நான் அந்த ஸ்டாக்ல வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து மார்க்கெட்டு உங்களுக்கு மொமெண்டம் காட்டியிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் போய் பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரீமியம் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு லாஸ்
அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே, இது நடந்தால் ப்ராஃபிட்டு, இல்லைனாக்கா இவ்வளோ ப்ரீமியம் லாஸ் அப்படின்னு நீங்கள் அந்த எண்ணத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷனில் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை அது போகிறா, அதை பிடிச்சோம்னாக்கா அதில் ஒரு 1000 ரூபா லாஸ் பண்ணுறது. சரி, அதுவும் ஆயிடுச்சு, அடுத்து இதோ புட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பிடிச்சிங்கன்னா இதில் ஒரு 1000 ரூபா லாஸ் பண்ணுறது. இப்படியெல்லாம் நீங்கள் ஆப்ஷன் பண்ணிங்கனாக்கா அதுக்கு நீங்கள் பண்ணாமையே இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் மேக்ஸிமம் ரீட்டைலர்ஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆப்ஷனில் பிரச்சனையே. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுனீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் லாஸ் பண்ணாமல் இருக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர்னு வச்சுங்களேன், யூ பை எ ஸ்மால் ப்ரீமியம் மினிமம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்குள்ள தான் நீங்கள் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் கொடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் என்ட்ரியே கொடுக்கணும் பையிங்க்கு. அதை விட்டு போட்டு நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்துட்டு இப்போ 20 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் வாங்குறது, இல்லை 50 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் வாங்குறது, இப்படியெல்லாம் வாங்கினீங்கன்னாக்கா அது என்ன ஆகும்? டைம் டிகே வந்து அது வாட்டுக்கு கீழே போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் ஏறிட்டே இருக்குது, ஒரு 500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக் ஏறிட்டே இருக்குது, ஒரு ப்ரீவியஸ் டே ஹைக் கட் ஆகி மேலே போகிறோம். அப்போ வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் அவன் கட் ஆகி போனதுக்கப்புறம் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வருவோம். அப்போ நீங்கள் மினிமமாக இருக்கிற ஒரு 3 ரூபா இல்லை ஒரு 2 ரூபா இருக்கிற ஆப்ஷனாக பார்த்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதை விட்டு போட்டு நீங்கள் 50 ரூபா 100 ரூபாய்க்கு போய் ப்ரீமியம் கொடுத்து வாங்கினீங்கன்னாக்கா அது வந்து பண்ணலாம், அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இது வந்து மினிமம் ரிஸ்க். அதுதான் இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த 3000 ரூபா ப்ரீமியம் ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஸோ நடந்தால் ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவ்வளோ இறங்கிச்சு. அதான் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் 100 ரூபா, அதாவது 10% 15% இறங்கிடுது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு 2500 ரூபாய்க்கு ஒரு சின்ன ப்ரீமியம் ஏதாவது ஒன்று பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ப்ராஃபிட் கொடுக்கும். அதை விட்டு போட்டு நம்ம பெரிய ப்ரீமியம் கொடுத்து வாங்கினா தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் மேக்ஸிமம் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டைலரில். அதனால் இந்த மாதிரி இந்த சின்ன விஷயத்தை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுத்து இது நடக்கும், இது பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். சரி, ஓகே, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூ பை ஸ்மால் ப்ரீமியம் மினிமம் 3 to 5K, அவ்வளோதான். யூ செலக்ட் ஸ்டாக் ஆப்ஷன். நீங்கள் எந்த ஸ்டாக்குனுடைய ஆப்ஷனை நீங்கள் என்ட்ரி கொடுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கணும். யூ ஃபைண்ட் விச் ஸ்டாக், எந்த ஸ்டாக்கில் ஃபஸ்ட் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டாக்னுடைய ட்ரெண்டு, இந்த ஸ்டாக்கு வந்து இன்னைக்கு அப் ட்ரெண்டா அல்லது டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ என்ட்ரி மொமெண்டம். இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருந்தீங்கன்னா கூட அது நடக்காது. எந்த டைமில் நடக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அப்போது அவ்வளோ டீப்பாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்குடைய மொமெண்டம் அப்படிங்கிறது 8 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் தாங்க நீங்கள் ஒரு என்ட்ரி ஆப்ஷன் என்ட்ரினாக்க 8 to 12 நிமிஷம் தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அதுதான் மொமெண்டம். இல்லையா, நீங்கள் கொடுத்த ப்ரீமியம் ஓகே இது லாஸ்ட்பா, சரிப்பா விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னாக்கா அது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட் எல்லாம் ஆப்ஷனில் எதிர்பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு உங்கள் கையில் ஃபண்ட் இருக்கணும். இல்லைனாக்கா இப்போது மார்க்கெட்டில் ஆப்ஷன் ரைட்டிங் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மார்ஜின் கொடுக்கணும். 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி. அதுவும் மந்த்து ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 to 7 lakhs எல்லாம் வந்து நீங்கள் ஒரு ப்ரீமியத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன இது பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு அடுத்து கமாடிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா 87 ரூபா 67 பைசா. கோல்டு டாலரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி தாங்க இருக்கேன், 3358. சில்வர் 38 31. ஸோ கோல்டு இறங்கின அளவுக்கு சில்வர் பெருசாக இறங்கல. பிரெண்ட் கூடு பார்த்தீங்கன்னா 66.75 டாலரில். ஸோ கோல்டு 1,05,511 M6ல். சில்வர் 1,13,386. அதுவும் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் 1.30 மைனஸில் இருக்கான். குரூட் ஆயில்
5617, அதுவும் நியூட்ரல் தாங்க, 0.12 ப்ளஸ். நேச்சுரல் கேஸ் 257.60 -1.23. காப்பர் 885.35 0.44 மைனஸ். ஜிங்க் 268.75, அதுவும் 0.50 மைனஸ். லெட் 180.75, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலில் தாங்க க்ளோஸ் ஆகிருக்கும். சரி, ஓகேங்க. இன்னைக்கு மார்க்கெட் ப்ளஸில் தான் முடிச்சிருக்கான். சரி, பார்க்கலாம் நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஸோ நன்றி நண்பர்களே. இறங்கி தான் இருக்கு. சரி, ஓகே நண்பர்களே, நன்றி. தேங்க்யூ டு வாட்ச் ஆல்.